அவன் தான் தப்பு பண்ணையா, நீ தப்பு பண்ணாத கொடுத்துட்டு போத்தானு கேக்குறான். அவன் தப்பு பண்ணவன் அப்படியே விட்டுருவோம், ஒண்ணுமே செய்யல. நீ தப்பு பண்ணாத வந்து நீ கொடுக்கறதானு கேக்குறான். அப்ப எதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை? இப்போ வந்து கஜானா தான் ஏற்கனவே பட்ஜெட் வந்து தினத்திற்கு சொல்லிவிட்டு அவ்வளவுதான் இருக்குது, கடவுள் தானே. அவர் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. Why get into his personal life? Let's not get into anybody's personal life. அவங்களுக்கு வேற ஏதாவது வேணும் இல்லையா, அதுக்காக அப்படி இருக்கும். Nobody should அவங்க பற்றி பேசக்கூடாது, அவங்க இவங்க பத்தி பேசக்கூடாது. ஏதாவது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது வந்து அதை பத்தி பேசினாங்கன்னா இட் இஸ் குட். அந்த எதிர்கட்சிக்காரர் கலைஞர் முயற்சி பண்றாங்க. ஏன்னா நல்லதை செய்யறதுன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்ப இருந்து செய்யற மாதிரி இப்ப செய்யல. அப்ப நல்லா பேர் வாங்குறாரு. அதனால இதை கலைக்கணும்னு ஒரு முடியல. அவங்க அது யாரோ ஒரு மாத்திர வந்து இதுல பேசுகிறாங்க சார், டிவியில செய்தியில. அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஓட்டு யாருக்கு பண்ணணுமோ அது அவர் ஆட்சி, அவர் அப்படி பண்றாரு. மத்தவங்க வந்தா அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. எல்லாரும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதை பத்தி பெருசா ஐடியா இல்லையா. ஆனா வந்து அவருக்கு வந்து சஸ்பென்ஸா அது பாவம் வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த தண்ணி பிரச்சனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படின்னு எல்லாரும் ஜனங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஹி இஸ் டூயிங் வெல் அண்ட் ஹி நீட்ஸ் டைம் டு ரியலி கெட் இன்டு தி groove and then start doing. அது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட்ல வந்து பாலிடிக்ஸ் இருக்கும், அதனால எதுவும் சொல்ல முடியாது. அதனால வந்து ஐ திங்க் ஆஸ் ஆஃப் நவ் இஸ் டூயிங் வெல். பட் வந்து இவருக்கு வந்து கண்டம் இருக்கு. ஏன்னா வந்து யார் எப்ப வேணாலும் கலைக்கிறதுக்கு chances are there because அந்த என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப சின்ன what do you say டைம் இல்ல, அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்ல. அதனால வந்து anybody can play with. நல்லா போயிட்டு இருக்கு. லேடிஸ்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மாற்றம் இருக்கு. லேடிஸ்க்கு டெவலப்மெண்ட் ஆக அவர் தானா வந்துருவாரு. அவங்களுக்கு போறாம இவர் வந்துட்டா எல்லாத்தையும் செஞ்சிருவாரு போயிடுவாருன்ட்டு அவங்களுக்கு போறாம, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடாருல, எதை வச்சு விஜய் சார் வாங்கி தர முடியாதுல்ல. இதுக்கப்புறம் எல்லாம் செய்வாரு, எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அது பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் சார். அவங்களுடைய லைஃப் வந்து அவங்களுக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. கமெண்ட் பண்றவங்க 1000 பண்ணுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைல்ல. நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தான் தொடர்ந்து போகணும். மற்றவங்க சொல்றாங்கன்னு நம்ம அதுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல, வெளியில வந்தா தானே தெரியும். அதே மாதிரி சார் இப்ப வெளியில வந்திருக்காங்க. நேச்சுரல்னா அந்த 1000 ரூபாய் போட்டு அனுப்பு, 2500 போடல, அறிவு பண்ணிக்கிறாங்க. நாங்க அதோட போனா அந்த ஒயின் ஷாப் கடை அதெல்லாம் எடுத்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த எதிர்கட்சிக்காரர் கலைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா நல்லதை செய்யறதுன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆத்திரம். அப்ப இருந்து செய்யற மாதிரி இப்ப செய்யல. அப்ப நல்லா பேர் வாங்குறாரு. அதனால இதை கலைக்கணும்னு ஒரு முடியல. அவங்க அது யாரோ ஒரு மாத்திர வந்து இதுல பேசுகிறாங்க சார், டிவியில செய்தியில. ஆனா பேர் சொல்றாங்க, தெரியல அவர் பேர். சும்மா ஒரு போராமல போச்சு இப்ப சொல்றாரு. நடிகருங்க ஒருத்தர் அது மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அந்த அளவுக்கு அவர் நடக்க மாட்டார். வரைக்கும் ஓகே, சோ ஃபார் சோ குட்னு சொல்லலாம், நாட் பேட்னு சொல்லலாம். அவன் தான் அது மாதிரி என்ன சொல்ல முடியும் தெரியல. இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கா பாப்போம். அது வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஓட்டு யாருக்கு பண்ணணுமோ அது அவர் ஆட்சி, அவர் அப்படி பண்றாரு. மத்தவங்க வந்தா அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. எல்லாரும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதை பத்தி பெருசா ஐடியா இல்லையா. நான் இன்ஸ்டால இல்ல, அதான் பண்றாரு, எல்லாம் மதிக்கிறாங்க அவரை. எப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு திருப்தி ஒண்ணும் இல்ல. இன்னும் குறை காலத்தையும் பார்த்தா தெரியும் என்ன பண்ணிட போறாரு. அவரு சொன்னதெல்லாம் காப்பாத்திட்டாரு, சொன்ன வாக்கு கொடுத்துட்டாரு. ஏதோ பட்ஜெட்ல தான் ஏதாவது சொன்னாரு. அதை பத்தி 6 சிலிண்டர் கொடுக்குறாரு, 2500 கொடுக்குறாரு, 4000 ரூபாய் புள்ளிகளை கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் எல்லாம் என்ன பண்ணிடுவாரு. இது அவங்க ஏற்கனவே பட்ஜெட்டுக்கு முன்னே சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் முன்னே சொல்லிட்டாங்க, இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் ஒரு வார்த்தை விட்டாரு. அப்ப வார்த்தை விட்டு எப்படி விட்டு கல்யாண கல்யாணம் காய்ச்சல் சொல்லிட்டானே அவன். அதுக்கப்புறம் நீ நாங்க வந்து சொல்ற திருப்பி அப்போ நம்ம எங்க ஜெயிக்க போறோம்னு நினைச்சுக்கணும்னு சொல்லிவிட்டேன். அடிதான் புழுக்களை வந்துட்டேன். இப்ப முழிக்கிறேன், இப்ப ஆணவம் பேசுறேன். பார்க்கலாம் உனக்கு ஒரு கால். அவன் தான் தப்பு பண்ணையா, நீ தப்பு பண்ணாத கொடுத்துட்டு போறதானு கேக்குறான். அவன் தப்பு பண்ணவன் தான் அப்படியே விட்டுருவோம், ஒண்ணுமே செய்யல. நீ தப்பு பண்ணாத வந்து நீ கொடுக்கறதானு கேக்குறான். அதோட அது மட்டும் இவர் வந்து கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டாருன்னா he will be a good CM. Let them wish. சரி, நமக்கு ஸ்டேட் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து அவர் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. Why get into his personal life? Let's not get into anybody's personal life. அவங்களுக்கு வேற ஏதாவது வேணும் இல்லையா, அதுக்காக அப்படி இருக்கும். Nobody should அவங்க பற்றி பேசக்கூடாது, அவங்க இவங்க பத்தி பேசக்கூடாது. ஏதாவது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது வந்து அதை பத்தி பேசினாங்கன்னா இட் இஸ் குட். அது அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்களோட மூட நம்பிக்கை அது. அதனால அவரெல்லாம் வெளியெல்லாம், அதனால அவர் ஆட்சியில தான் இருப்பாங்க. அதே மாதிரி நாங்க
நாங்களும் போக விட மாட்டோம். அவங்க ஏன் வருதுன்னா அவங்க படம் நடிச்சுட்டு இப்போ எலெக்ஷன்ல வந்து முதலமைச்சர்னால அவங்களை சுத்தி இருக்கணும். இப்ப அவங்களுடைய வருமானம் எல்லாம் போயிடுச்சுல, அதனால அந்த போராமையில அவங்க அப்படி பேசுறாங்க. அவங்களால விஜய் ஆட்சியை கவுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது சார், நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் முடியாது சார். ஆமா ஆமா சார். இன்னும் நல்லா போகும், அது நாங்க ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். அவர் ஏன் பிடிச்சிருக்கு, ஆட்சியில என்ன பிடிக்கணும், இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் சார் நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்துன்னு வரணும். இவரும் அது இல்லாம இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்லாவே போய் அதுக்கிட்ட பேசி இஸ் ட்ரைங் டு build up rapport with PM and also central government, which is very important for the state. சும்மா வந்து நம்ம இங்க இருந்துட்டோம், நம்ம சொல்றத அவங்க கேட்கணும், நம்ம சொல்றது அவங்க கேட்கணும்ன்றது கிடையாது, கரெக்ட் கிடையாது. அவங்க சொல்றது நம்ம கேட்கணும்ன்றது கரெக்ட் கிடையாது. எது எப்போ கரெக்டா கேட்கணுமோ அவங்களாவும் சரி இவங்களும் சரி கேட்டுதான் ஆகணும். நீட் வந்து கரெக்ட், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கல. அதுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எது கரெக்டோ அதுதான் செய்யணும். சும்மா வந்து நம்ம வந்து அவரு வந்து அப்போசிஷன்ல இருக்காரு, பிஜேபி பார்ட்டி அவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. பட் யாரு என்ன சொன்னாலும் இஸ் கோயிங் டு பி தேர். இவங்க என்ன வேணா நினைக்கட்டும். முதலே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்களே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து கழிக்கணும் அப்படின்னா the background could be something else. கழிக்கணும்னா மூணு மாசம் இருக்கு, அதுக்குள்ள கலைக்கணும்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேரு. நீ முதல்ல எதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்போ வந்து கலைக்கணும் அப்படின்னா they will get very very bad name. ஏன் ஆனா அவங்க சொல்றான்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட விருப்பம். அவங்க எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு என்ன ஒன்றும் ஆகாது. எது அவங்க சொல்றாங்களோ அவங்களுக்கே எல்லாம் திருப்பி போயிடும். இந்த மாதிரி அவரோட மனசு அவ்வளவு நல்ல ஒரு இது, அதெல்லாம் நம்மளால எதுவும் வெளியே சொல்ல முடியாது. அது அவங்களோட விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் இப்படி பண்றாங்க தோணுதா? ஒன்றும் நம்ம வெளிப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. விஜய் ஆட்சியை கவுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களால கண்டிப்பா முடியாது. இனிமே அவர் தான் வருவார். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, சினிமா நடிகர்னு பேரு. ஏன்னா இதெல்லாம் சொன்னோம்னா ஜனங்க வெறுக்கும் அவரை பத்தின்னு சொல்லிட்டு அது மாதிரி புகார் பண்றாங்க. அப்பதானப்பா மழை பெய்யுது, கிணத்துல குடிக்க கூட தண்ணி கிடையாது. ஒரு இடத்துல அவர் இருக்கும்போது மட்டும் தண்ணி வந்துருந்தது, அப்போ காஞ்சி வறுமையில தான் இருந்தது. இப்பதான் மழை பெய்யுது, இது பாரு தண்ணிங்க சொர்க்கம், தண்ணி கிடைக்கும். அவங்க முடியாதுப்பா, இன்னும் இருக்கிறவருக்கு ஆர்வமா நடக்கும், கலைக்க மாட்டாங்க. அது ஏன்னா உங்களை மாரி இளைஞருங்க நிறைய அவருக்கு ஒத்தாசி பண்றாங்க. அது மாரி மீட்டிங்ல அது மாதிரி நடந்ததே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா இவர் வந்துட்டாருன்றது ஒரு போராமல இதெல்லாம் புகார் பண்ணுகிறாங்க. அடுத்து எம்ஜிஆர் இவரே தான் வருவார், அடுத்த வாட்டி இவரே தான் வருவார். அவர் கோட் சூட் போட்டு வராரு, மதிப்பா இருக்கு, அவன் தான் சொல்ல முடியும். ரெஸ்பெக்ட் இருக்குல்ல சிஎம். ஸ்டாலின்னா பசங்க கூட தெரியாது, ஒரு இது இருக்கலாம், அவள் தான் கொடுக்கலாம். அவரு கொடுக்கலாம், அடிச்சுன்னு பொண்ணாலும் அடிக்கிறாங்க, ரோட்ல போறவங்க கூட அடிக்கிறாங்க அவரை. அதான் அது கொடுக்கலாம் ஒரு பிரஸ் மீட். ஒரு பர்சனல் லைஃப்ல நம்ம அவரோட இது, அவரும் பப்ளிக் மாதிரி தான் ஜேசன் விஜயும். அவர் என்ன சொந்தமா இருந்தாலும் அவர் சொன்னாதானே, விஜய் சொன்னாதானே. அப்ப எதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை? இப்போ வந்து கஜானா ஏற்கனவே பட்ஜெட் வந்து அங்க தென்னார்த்தி சொல்லி விட்டான், அவ்வளவுதான் இருக்குது கடன், அவ்வளவுதான். மதியத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கறது கூட நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்கல, கல்வி கொடுக்க வேண்டியது கொடுக்கல. அப்படின்னா கடன் வாங்கி பண்ணணும்னு சொன்னா, அப்ப நீ என்ன சொன்ன, இதெல்லாம் பார்த்தாலும் சொல்லி இருக்கணும். இப்ப எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செய்யறேன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இல்ல நான் அத்தை பண்றேன் இத்த பண்றேன் புடுங்குறேன் கீக்கிறேன் கீக்கத்தானப்போ பொண்டாட்டி பத்தி இது வச்சுக்கிறத பத்தி தோணுது கூட அவ்வளவு கோவம் வந்துருச்சு உனக்கு. என்ன நினைக்கிற மானங்கட்டம் தான் ஊருக்கு பெரியவன், மானங்கட்டம் ஊருக்கு பெரியவன். அப்புறம் என்ன அதை பத்தி என்ன பெருசா சொல்லணும்? ஜட்ஜி என்ன சொன்ன தெரியுமா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நடிக்கத்தானே ஆடுறாங்க, பொம்பட்டின புதுசா போங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு. இதெல்லாம் தமிழ்நாட்டை ஆடுறது யாரு? எம்ஜிஆர், ஜெயலலிதா. அப்புறம் வந்துக்கிறப்ப என்ன பெருசா பேசுறீங்க, போங்க தமிழ் நினைச்சுன்னு போக வேண்டியது. எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறது இல்லைங்க. இவ்வளவு செய்தான், புள்ளியும் தான் செய்தான், கடன் இருக்குது இல்லைன்னு சொல்லல, எதுவும் செய்யல, எல்லாத்தையும் செய்துட்டு வர. அங்க பிடிச்ச எங்க பிடிச்ச எத்தனை கஞ்சா, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை நடக்குது. அப்படி வீரியமா பேசின யாரை கட் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல என்ன ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸா போட முடியும்? ஏம் கரெக்டா நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நடக்குது நடந்துதான் இருக்கணும். அப்ப குறை சொல்லாத என்ன பண்ணிருக்கணும், நாட்டுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அந்த வார்த்தைகளை விடணும். எப்பவுமே அத்தை பண்ணிடுறேன், இத்த பண்ணிடுறேன், அத்தை பண்ணிடுறேன். யாரை பிடிச்சி என்ன பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல, அசிங்க தான் பட்டுக்கிறேன். இன்னமும் நிறைய அசிங்கப்படுவாரு சார். அது ஒன்றும் பெரிய விஷயம் சார். ஏடிஎம்கே செய்தான் அவங்க பண்ணாங்க, அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க, டிஎம்கே தான் லேப்டாப் கொடுத்து அவங்க ஆடு மாடு கொடுத்தாங்க. அதெல்லாம் மாத்தி அப்படித்தான் வரும். ஸ்டிக்கர் ஓடுறது பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சா எடுத்துக்கூடாது. நல்லது சரியா வரவேற்கலாம், அதனால முடியுமா செய், நல்லது வரவேற்போம் எல்லாரும். கலந்தது ஏது இந்த தமிழ்நாட்டுல என்னைக்கும் மறையவோ மரியாதை, என்னைக்கும் மரியாதை. என்ன மறைக்க நினைச்சாலும் அது மறைக்க முடியாது. ஆனா நினைப்பு உங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இப்படி மாற்றலாம், இப்படி மாத்தட்டுமே, நல்லது செய்த எல்லாரும் வரவேற்க வேண்டியதுதான் சார். எப்பவுமே வந்து நடக்க விட மாட்டாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி வந்துதான் இருக்கும். அது எம்ஜிஆருக்கு வந்து பட்டிக்கோட்டை அடுக்கிற எழுதி கொடுத்த பாட்டுலாம் சூப்பர் பாட்டுங்க. அந்த பாட்டே தான் மக்கள் வாங்கிட்டு. எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, சத்துணவு கொண்டு வந்தாரு, மற்றது என்ன பண்ணிட்டாரு? ஏடிஎம் எத்தனை பாலத்தை கட்டிச்சு, பிரிட்ஜி கட்டிச்சு, என்ன தந்துட்டாங்க அவங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்க இருக்கிற பாலம் கட்டணத்தை எல்லாம் வந்து டிஎம்கே தான் கட்டிச்சு. இவங்கெல்லாம் கட்டட்டுமே, நம்ம வரவேற்போம். நல்லது செய்தாக்க எல்லாருக்கும் வரவேற்பாங்க. ஓகே, தேங்க்யூ.